ஹாய் காய்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. மூஞ்சி நம்மளோட ஃபேஸு எப்படி கருப்பு கலராகி கிடக்குது பார்த்தீங்களா? இது வெள்ளை கலராக ஆகுறதுக்கு வெள்ளை கலரு உடனே எல்லாம் ஆகாது. ஏதோ மூஞ்சியில் பிம்பிள்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்குமல்ல, அதுக்கு வேண்டி தேய்க்கிறது தான். சரிங்களா? அதில் என்ன மேலே போடுறேன்னு காமிக்கிறேன். போடுறதுக்கு வேண்ட சாதனம் இந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் தான். கஸ்தூரி மஞ்சளெல்லாம் கிடையாது. கஸ்தூரி மஞ்சள் இதை குழம்புக்கு போடுமல்ல, அந்த மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது தேன் எல்லோரும் ஊற்ற சொல்கிறாங்க. தேன் எல்லாம் எனக்கு மூஞ்சிக்கு அவ்வளோ தோணுறதில்லை. தேன் நல்லாவே இல்லை. கொஞ்சம் அதுக்கு பதிலாக சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை போட்டாச்சு. கரும்பு சர்க்கரையெல்லாம் கிடையாது, சும்மா சர்க்கரை தான், நாட்டு சர்க்கரை. கரும்பு சர்க்கரை கிடையாது. கரும்பு சர்க்கரைனா இது எங்கள் ஊரில் வெல்லம்னு தான் சொல்லுவோம். இந்த ஊரில் என்ன கரும்பு சர்க்கரை என்ன இது பேர். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வெல்லம். இது சர்க்கரைக்கு பஞ்சசாரை. ஓகே, அதான் சொல்லுவோம். அடுத்தது அதில் பஞ்சசாரை, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வைக்கிறேன். அப்புறம் என்ன போடுறது தெரியுமா? தக்காளி இருக்குது. ஆனால் தக்காளியெல்லாம் வேண்டாம். நமக்கு அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, இந்த பால் இருக்குது. பால் கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஒரு 10 ரூபா பேக்கெட்டு பால் வாங்கினா அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன். ஏன்னா இதுக்கு தான் மூஞ்சிக்கு ஒரு போட்டு தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு தான். இருக்கிறவங்க நிறைய வாங்கி செய்வாங்க. நம்மள்கிட்ட இல்லையே அந்த அளவுக்கு செய்யறதுக்கு. என்ன பண்ணுறது? ചെറുനാരങ്ങ വേറെ അഴുകി പോയിരിക്കുന്നു. ചെറുനാരങ്ങ അര ചവിട്ടി മുറിച്ച് കഴിഞ്ഞു. ചെറുനാരങ്ങ, അതായത് ചെറുനാരങ്ങ പറഞ്ഞാൽ எங்கள் ஊரில் ചെറുനാരങ്ങ പറയും. இங்கே என்ன சொல்லும் தெரியுமா? எலும்பிச்சம்பழம். எலும்பிச்சம்பழத்தை யாரோ கொண்டு போட்டிருக்குது. அது என்னோட சின்ன பிள்ளையோட வேலை தான் இருக்கும். தெரியாதனமாக கீழே கடந்துச்சுன்னா அது எடுத்து வைக்கிறது இல்லை. அது மேலே ஒரு மிதிச்சிருச்சுன்னா அது தாங்குமா? செத்து போச்சு. ചെറുനാരങ്ങ எடுத்தா இதை இங்கே நம்மளை கட்டாக்கணும். கட்டாக்கியாச்சு. இதில் கொஞ்சம் ചെറുനാരങ്ങ புழிஞ்சு ஊற்றியாச்சு. சரிங்களா? இதில் நிறைய ஒன்றும் வேண்டாம். கொஞ்சோண்டு ചെറുനാരങ്ങ புழிஞ்சு ஊற்றியாச்சு. கொஞ்சம் பால் ஊற்றியாச்சு. நம்ம பியூட்டி பார்லருக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம வீட்லேயே பார்லராக பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தா இதெல்லாம் தான். அப்புறம் என் பிள்ளைங்க சொல்லும், வீட்டில் இருக்கிற மல்லிகை ஜாமான் மேலே எடுத்து உமா மூஞ்சிக்கு போடுது, அம்மா மூஞ்சி ஃபேஸ் பண்ணுது. அப்புறம் என்ன தெரியுமா? அங்கே பாருங்க, கோதம்பு மாவு பொடி. ஏன்னா இதெல்லாம் போட்டால் தண்ணியாட்டம் ஆயிடுச்சா, கொஞ்சம் கெட்டியமாக இருக்குது. இது போட்டுக்கலாம் கோதம்பு பொடி. என்னமோ வீட்டில் இருக்குது, அதை வச்சு பண்ண வேண்டியதா. இல்லாதவங்க இல்லாத போல பண்ணிட்டு போக வேண்டியதா. இருக்கிறவங்க பியூட்டி பார்லர் போய் பைசா கொடுத்து பண்ணட்டும். நம்ம அதெல்லாம் நல்லா கலக்கியாச்சு. இத்தனோண்டு தான். ஆனால் பாத்திரம் எவ்வளோ பெரிய பாத்திரம் பார்த்தீங்களா? எல்லாம் சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் வீடியோஸ் எல்லாம் இப்படி அப்படியே எடுத்து அப்படியே போடுவீங்களா? கொஞ்சம் மூடி மாற்ற மாட்டீங்களா? கொஞ்சம் கலர் கொடுக்கறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம எப்போதும் போலே இருந்துக்கலாம். ஏன் இதுதான், இது ஒன்றுமே இல்லை. இது சேர்க்க இதில் குறைச்சி விடுங்க. இதை மூஞ்சிக்கு தேய்க்கலாம். என் பிள்ளைங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்ல தெரியுமா? ஏம்மா வீட்டில் சர்க்கரை இருக்குதா, இந்த மஞ்சத்தூள் இருக்குதா, அப்போ
கேட்பேனா இருக்குது அப்படியே இல்லை எல்லாமே இந்த பாத்திரத்தில் போட்டு தேய்ச்சியா அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல. என்ன வேலை, ஏதோ மனசே சரியில்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் பண்ணினேன். அதில் வந்து 400க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அந்த 400 சப்ஸ்கிரைபரும் இல்லாமல் போச்சுன்னா எங்கள் சொந்தக்காரருக்கெல்லாம் யூடியூப் போயிடுச்சு. என்னோடய யூடியூப் சேனலு அது என்னாச்சு, லைவுக்கு போக முடியதில்லை. லைவு போடாதேன்னு. அதனால சரி இந்த சேனல் ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறது, என்னமோ லாங்காக வீடியோவெல்லாம் போடணுமாம்மா. லாங்காக வீடியோ போடுறதாக்குன்னா என்ன பண்ணணும், எனக்கு தெரியுது இல்லை என்ன பண்ணணும்னு. லாங்காக வீடியோ எடுக்கிறதாக்குன்னா இப்போ நம்ம வீடு இருக்குதல்ல, இந்த வீட்டுந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போகும்போது பேசி போட்டால் லாங் ஆகுது தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாங் வீடியோனா என்னன்னு தெரியல, என்ன பேசி போடுறது. இன்னைக்கு இந்த ஃபேஸில் தான், அதுவும் இந்த கேமரா பார்த்து தான் நான் போடுறேன், கண்ணாடியெல்லாம் பார்த்து போடுறது இல்லை. இது வந்து மூஞ்சிக்கு போட்டாச்சு. இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் வைக்கணும் தெரியுமா, காயிற வரைக்கும். கொஞ்சம் காயிற வரைக்கும் கார்லேயும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். மூஞ்சி மட்டும் கலராகிடுச்சுன்னா வெள்ளைப்பேயாட்டம் இருக்கும். அதனால காதுலேயும் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம், கழுத்துலையெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். எல்லாம் மஞ்சள் தானே, என்ன இருக்குது. தேய்ச்சாச்சு கேஸ், சரிங்களா. எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பண்ணுற இதெல்லாம் தேய்க்கிறியா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தா தான் லாங் வீடியோவாம்மா. கொஞ்சம் நீங்கள் முடப்படாமல் பார்த்துச்சின்னா பாருங்க. கீழே எல்லாம் ஒத்துது, கீழே எல்லாம் சட்டுன்னு ஒத்துது. தண்ணி கொஞ்சம் எச்சாயிடுச்சோ, பால் கொஞ்சம் எச்சாயிடுச்சோ. பால் கொஞ்சம் தான் வேணும், நான் இவ்வளோ கெடுத்து வச்சேன் பார்த்துக்கோங்க. இது வந்து சாயந்தரம் டீ வச்சுக்கலாம், நான் ஒரு ஆள் தானே, கொஞ்சோண்டு டீ வச்சுக்கலாம். பிள்ளைங்க 2 பேரும் ஒர்க்குக்கு போச்சு, அதனால எனக்கு ஒர்க்கு, பாத்திரம் கழுவுற ஒர்க்கு இருக்குது, அது செய்யணும். அதுக்கப்புறம் இந்த செருநாரங்க எலுமிச்சம்பழம் யாரோ போன வீடியோவில் சொல்கிறதே சொல்லிட்டு இருக்காதீங்க, சொன்னதை விட்டு போட்டு மறுபடியும் சொல்லாத எபிசோடு எடுத்து சொல்லுங்கோடு. ஆனால் எனக்கு என்ன வாயில் அதுதான் வருது. எவ்வளவோ மாறணும்னு ட்ரை பண்ணுறேன், நடக்க மாட்டேங்குது. சரி, நம்ம இந்த எலுமிச்சம்பழம் தீர்ற வரைக்கும் நம்ம மூஞ்சிக்கு பட்டிக்கலாம். இது வந்து என்ன பண்ணணும் தெரியுமா, அப்பப்போ லேடிஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் வேலை செஞ்சிருச்சுன்னா அப்படியே மயக்கம் வர மாதிரி, இல்லாட்டி கொஞ்சம் படுத்துக்கலாம், சோஞ்சு படுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணனா, பச்சை தண்ணியில் இந்த எலுமிச்சம்பழம் இருக்குதுல்ல, அதை வந்து நல்லா புழிஞ்சு ஊற்றுறது. ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போடுறது, சர்க்கரை போடவே கூடாது, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா ஆற்றிட்டு குடித்தா இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த டயர்டு மாறி போகும், சரிங்களா. அப்புறம் இவ்வளோ பாத்திரம் இருக்குது, ஐயோ எப்படா கழுவுறது, அவ்வளோ துணி இருக்குது எப்படா துவைக்கிறது, அவ்வளோ துணி துவைச்சி வச்சிருக்கிறேன் எப்படா அலாசுறது, முடியலையே, வீடு கூட்டணுமே, வீடு பெருக்கணுமே, அந்த இதே இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் குடித்தா போதும், அப்போ உங்களுக்கு சரியாகும், சரிங்களா. எனக்கே அப்படி தான் இருக்குது. அந்த இதனால தான் நானே உங்களுக்கு சொல்கிறேன், மற்ற யாரையும் சொல்கிறதில்லை, எனக்கே இருக்குது. அப்புறம் நம்ம முடிக்கு வந்து குளிக்க போகிறேன், முடிக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கலாம், தேங்காய். ஏன்னா நாங்கள் எப்போதுமே தேங்காய் வச்சு தான் குளிப்போம், சரிங்களா. தேங்காய் வந்து கேரளாவில் தேங்காய் ஆட்டி கொண்டு வந்து வச்சு தான் எங்கள் அம்மா தேய்ச்சி தரும்.
நாங்கள் எங்கே போகிறதுடா இதுதான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் தேங்காய் கொண்டு வருவேன். எங்கள் அம்மானாலே அதெல்லாம் பண்ண முடியுது இல்லையே. ஒரு ஆட்டுறது இதெல்லாம் பண்ணுறது. எப்போதுமே சுடு தண்ணியில் குளிக்கவே மாட்டேங்க. எப்போதுமே நான் பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன். என்னதான் காய்ச்சலுன்னா பனி காய்ச்சல் ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறேன். மலையாளத்தில் கேட்குறவங்க மலையாளத்தில் புரிஞ்சுக்கட்டும். அப்புறம் காய்ச்சல் எது இருந்தாலும் சுடு தண்ணியிலெல்லாம் நான் குளிக்கவே மாட்டேன். பச்சை தண்ணி தான். அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இதோட வீடியோஸ் எல்லாம் முடியெல்லாம் பரபரான்னு போட்டுட்டு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. ஏன்னா முடியெல்லாம் எனக்கு கட்டவெல்லாம் தெரியாது. அதனால் அதை அப்படியே தான் போடுவேன். பிள்ளைங்க இருக்கிற டைமில் கொஞ்சம் முடி கட்டித்தா அப்படின்னு சொல்லி பின்னி கட்டுவேன். அதான் மற்ற டைம்லலாம் முடி சுருட்டி கொண்டா தான் போடுவேன். சரிங்களா கேஸ்? அப்புறம் நான் அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கோ இல்லையா? எனக்கு என்ன கமெண்டே போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன அடையாளம் தெரியுது இல்லையா? முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரியுமே நான் யாருன்னு. அப்புறம் சப்ஸ்கிரைப் போடுங்க சரிங்களா? லாங் வீடியோனால் லாங்காக பேசவெல்லாம் முடியுறது இல்லை. இந்த அளவுக்கு தான் பேச முடியுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அமுச்சு விட்றேன் சரிங்களா? சரி வைக்கிறேன் கைஸ்.